ஆன்மநேய அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. கேள்வி ஞானத்தில் இன்று 982வது மந்திரமாக திருமந்திரத்தின் 4வது தந்திரத்தில் 2வது அத்தியாயமாகிய திருவம்பல சக்கரத்தில் நாம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. சிகாரமகார யகாரம் உடனே நகாரமகார நடுபுற நாடி புகாரமுடனே பொறுக்காலுரைக்க மகார முதல்வன் மதித்து நின்றானே. சிகாரமகார யகாரம் உடனே நகாரமகார நடுபுற நாடி புகாரமுடனே பொறுக்காலுரைக்க மகார முதல்வன் மதித்து நின்றானே. இதன் விளக்கம் என்னன்னா, சிவாய என்ற மந்திரத்தோடு நம சேர்த்து சிவாய நம என்னும் மந்திரத்தை மூச்சுக்காற்றை உள்ளிழுக்கும் போதும் வெளிவிடும் போதும் மூச்சுக்காற்றோடு சேர்ந்து அதற்கு முன்பு ஓம் சேர்த்து கொண்டு மனதுக்குள் ஜெபித்து வந்தால் மாலையின் தலைவனாகிய இறைவன் சாதகரின் உடலையே தனக்கு தகுதியான வீடாக்கி வைத்திருப்பான். மிக்க நன்றி. வாருங்கள் ஐயா, வாசுதேவன் ஐயா. மிக்க தங்கள் கருத்துப்பதி அன்போடு கேட்டு. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். காற்று ஓசையோடு பயணிக்கிறதை மரங்களின் உரசுகின்ற போதும் மலைகளின் முகடுகளில் உரசுகின்ற போதும் நாம் அதை உணர்ந்து கொள்கலாம். இன்னும் சொல்ல போனால் அது தெரிந்து ஒரு பக்க விளைவை வைத்து அறிகின்றோம். ஆனால் காற்றினுடைய அடர்த்தியை நம்மளால் தொட்டு கூட பார்க்க முடியாது. ஆனால் காற்று கண்ணுக்கு தெரியவில்லை. மிக 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 இலகுவாக எந்த பொருளையும் அது கடந்து போய்விடும் தென்றலாக இருக்கின்ற போது. ஆனால் அது வேகத்தை கூட்டுகின்ற போது அதில் என்ன வருகிறது? ஏதாவது உருவ சக்தி வருகிறதா? இல்லை. ஆற்றல் என்பது அதுவாகத்தான் இருக்கும். ஆக்கம் மதுரவனாய் செல்லும் ஊக்கம் உடைய அந்நுழை அப்படின்ற போது ஆக்கம் எப்பொழுதும் எதுவாக இருக்கின்ற போது, ஊக்கமாக இருக்கின்ற போது ஆற்றலாகவே இருக்கும். இப்போ இந்த இடத்தில் இந்த வரிகளை கொண்டு வந்து இந்த இடத்தில் நான் பார்க்கிறேன். இப்போ சிகாரம் பகாரம் உடனே அப்படின்னும் போது அது கலந்து ஒரு கலவை. இப்போ ஒரு கோபம், ஒரு வேகம், ஒரு தாகம் வருகின்ற போது, தாகம் என்றால் குடிக்கின்ற தாகம் அல்ல, வேட்கை என்கின்ற தாகம். அதற்கான நேரம், ஒரு நீர் கலங்கிய நீர் வந்து தெளிவதற்கு என்ன அங்கே பெரிய பிரமாதம் என்றால் ஒன்றும் இல்லை. அது அதுவாக இயல்பிலே விட்டு விட்டால் அதுவாக தெளிந்து விடும். இந்த இடம்தான் சிகாரம் பகாரம் உடனே முடனே என்கின்ற சொல்லோடு மூன்றும் கலந்த கலவை அங்கே முடனாக இருக்கின்றது. ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். பர்முடா ட்ரையாங்கல் என்று ஒன்று இருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும். அது பக்க விளைவுகளை, அதை சார்ந்த அதிசயங்களை இன்றும் நாம் கண்கூட காண்கிறோம். என் தென்னகத்தில், என்னை பக்கத்தில், என்னை ஆற தழுவி ஒரு பர்முடா ட்ரையாங்கல் இருக்கிறது. அது கும்பகோணம். கும்பகோணம் என்பது அது ஒரு கோணம், ஒரு மூன்று கலவை ட்ரையாங்கலாக நான் கருதுகிறேன். பெரும் பெரும் வல்லமை உள்ள ஒரு இடம். கும்பகோணத்தில் இருக்கின்ற கோயில்கள் எல்லாம் போய் பாருங்கள். அது பர்முடா ட்ரையாங்கலை விட மிக மிக சக்தி வாய்ந்த தளம் ட்ரையாங்கலாகத்தான் இருக்கும். அப்ப இந்த ட்ரையாங்கல் எப்படி உருவாகிறது என்றால், அந்த பிரணவ மந்திரத்துக்கும் அதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. எங்கே ஆற்றல் அதுவாக இருக்கிறதோ அது ட்ரையாங்கலாக உருவாகும் என்பது என்னுடைய கணிப்பு. அப்போ சிகாரம் வகாரம் யகாரமாக போகின்ற போது இந்த சிவய மந்திரம் என்பது ஒரு ட்ரையாங்கலாக கொண்டு வந்து வைக்கின்ற ஒரு இடத்தில் நாம் எல்லாம் சொல்லுவோம்ல, மூச்சை வந்து இழுக்கின்ற போது ஒரு விதம், மூச்சை விடுகின்ற போது ஒரு விதம். மூச்சை நாம் இழுக்கின்ற போது அதனுடைய ஆற்றலை நாம் கவனிப்பதில்லை. மூச்சு வெளிவிடுகின்ற போது ஒருவேளை கவனித்து விடுவோம். அப்போ மூச்சு உள்ளே இருக்கின்ற ஆற்றல் தெரிகின்ற போதுதான் அது சுழமுடலின் சக்தி. அந்த சக்தி ஆற்றலை எப்பொழுது உணர முடியும் என்றால்,
இந்த உடம்பு எனக்கு தெரிந்து எல்லா விதமான விஷயங்களில் ஒன்று இருக்கிறது. அதிர்வலைகளை உணரும் சக்தி இந்த உடம்புக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு நாளாவது நாம் எடுக்கின்ற மூச்சை மூக்குக்குள்ளே செல்கின்ற அந்த அதிர்வலையை கவனத்தின் மூலமாக கொண்டு வந்து யார் உணர்கிறார்களோ, அது வெளி வருகின்ற போது அந்த அதிர்வலைகளை யார் உணர்கின்றார்களோ, சுழுமுனையில் அவர்களால் தான் உணர முடியும். சுழுமுனையில் அது உணரப்படுகின்ற போது பெருவாரியாக பாடல்களில் நாம் பார்த்ததில் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அப்போ அந்த சிகார மகாரமாக நடுவுரு நாடி என்ற ஒரு வார்த்தையை திருமூலர் அப்போ போட்டிருக்கிறார். அப்போ வெளிவிடுகின்ற போது யாரால் உணர்ந்து கொள்ள முடியுமோ, ஏற்றி இருக்கின்ற பூரக ரேஷத்தில் யாரெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியுமோ அவர்களால் மற்றொன்று உணர முடியும், கும்பகத்தில் உணர முடியும். இப்போ வெளியிலிருந்து உள்ளே செல்வதுதான் இயல்பு மூச்சு. உள்ளேயே இருப்பதை அறிவதில்லை. நாம் அறிந்தால் அந்த சூட்சமம் புரிந்து போகும். ஆக அந்த இடத்தில்தான் ஓங்காரமுடனே ஏறக்குறைய எனக்கு இங்கே ஒரு புரிதல் வருகிறது. இப்போ ஓம் என்ற ஒரு சொல்லை ஒரு நாளாவது, ஒரே ஒரு முறையாவது நாம் பேசுகின்ற அந்த வார்த்தையினுடைய அதிர்வலைகளை உணர முடியுமா? அப்போ அந்த ஊமை உணர முடியுமா? உணர முடியும் என்றால் அதிர்வலையாக உணர்கின்ற போதுதான் அது சத்தியமாக பெறும். அது வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் ஆக இருக்கும். இதற்குள்ளே அப்போ மதி அறிபவர் மனத்துள் நின்று மனதுக்குள் நின்று இருக்கின்ற ஒரு பெரும் வெளிச்சம் எப்பொழுது இருக்கும் என்றால், அது அறிந்தும் உணர்ந்தும் தெளிதல் 3 கலவையில் தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அப்போ இந்த மகார முதல்வன் அப்படின்ற இடத்திலே நாம் ஒருபோதும் விலகாது இருக்கின்ற ஒரு நிலையில், உணர்ந்து அறிந்து தெளிந்த ஒரு இடத்தில் இது சிகாரமாக இருப்பதையும், ஆக தியானிப்பவர்கள் தவத்தை பாராட்டி என்ற வார்த்தை அவர் சொல்கிறார். அப்போ பரம்பொருளை உணர்ந்து அந்த தவத்தை பாராட்டுகின்ற இடம் எதுவாக இருக்கும் என்றால், அவர் காண காட்சி தருவார், காட்சி அவராக தருவார். அப்பொழுது நாம் அதை மதித்து என்றால் பாராட்டி, உணர்ந்தலின் மூலமாகத்தான் அதை மதித்து பாராட்ட முடியும் என்று நான் வலிமையாக நம்புகின்றேன். சோ இந்த இடத்தில் உணர்கின்ற இடம் ஏதோ ஒரு உள்ளுணர்வு அல்ல, அது எல்லாவற்றையும் ஒரு சேர அறிகின்ற அறிவு, ஞானம், வெளிச்சம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே அதான். காற்றை உணர்வதன் மூலமாக, உணர்த்துவதன் மூலமாக மந்திரத்தையும் நினைக்க வைத்து அந்த சுழுமுனை நாடியின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்றதையும் சுட்டிக்காட்டி, திருக்குறள் 982 பார்த்தோம்னா, குணநலன் சான்றோர் நலனே பிறநலம் என்னிடத்து உள்ளதும் அன்று அப்படிம்பார். அப்ப சான்றோர்களின் அழகு எதுனா நல்ல பண்புகள். அப்ப இதுக்கெல்லாம் இந்த தளத்தின் வருகின்ற எல்லாரையுமே நான் சான்றோர்களாகவே மதிக்கின்றேன். அவ்வாறு தங்கள் கருத்தை பதிவிட்டு எங்களுக்கெல்லாம் உணர்த்த முற்பட்ட தங்களுக்கு நன்றி ஐயா. வாருங்கள் அம்மா. கிருத்திகா அம்மா, வணக்கம். வணக்கம். வணக்கம் வாசுதேவன் ஐயா, அர்ஜுனாரி ஐயா. உங்களோட குரல் கேட்டது வழக்கம் போல ஒரு பன்முக பார்வை, ரொம்ப அற்புதமா இருந்தது. அதுலயும் அந்த சுவாசத்தினுடைய அதிர்வை கவனிக்கக்கூடிய அந்த ஒரு இயல்ப வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அது தொடர்ந்து அந்த வேலையில இருக்கிறவங்களாலதான் இவ்வளவு நுணுக்கமா சொல்ல முடியும். ரொம்ப நன்றி. இன்றைக்கு பாடல் வந்து 982 என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை வாசிச்சுக்கிறேன். சிகார வகார யகாரமுடனே அப்படின்னு சொல்றார். நகார மகார நடுவுற நாடி ஓகாரமுடனே ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மதித்து நின்றானே அப்படின்னு சொல்றாங்க. நேத்து வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, சிவாயோடு அவ்வே தெளிந்துளத்தோத அப்படின்னாரு. அப்ப நம்ம என்ன பார்த்தோம்? சிவாய சிவா, சிவாய சிவா, சிவாய 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 சிவா அப்படின்னா அந்த யாவை வந்து இந்த 2 சிவாக்களுக்குள் நடுவில் வைத்து சொல்லும் பொழுது, நம்ம அந்த சாண்ட்விச் மாதிரி அந்த ஆன்மா வந்து சிவத்தோடு நிற்கும் அப்படின்னா, அந்த ஆன்மாவினுடைய தன்மையை வந்து நம்ம சொன்னோம்.
அதாவது ஆன்மா எங்கனம் உணர்கிறது, ஆன்மா எங்கனம் தெளிந்திருக்கிறது. என்ன எங்கனம் தெளிந்திருக்கிறது? இரண்டு பொருட்கள் சரி, இரண்டு விஷயத்துக்கு நடுவுல நிற்கும்போது நாமளும் அந்த விஷயமா மாறிடுவோம் அப்படின்னோம். அப்ப அது வந்து ஆன்மா உணரக்கூடியதாக இருந்தது. ரெண்டு அந்த சிவாய சிவா அப்படின்னு சொல்லும்போது அந்த யா வந்து என்னவா இருக்குன்னா, இரண்டு சிவா என்கின்ற அந்த ஒரு அதிர்வுக்குள் நின்று தானும் சிவமாக உணரக்கூடிய அந்த தன்மை. அப்ப ஆன்மாவினுடைய உணர்ச்சியை சொல்ற மாதிரி இருந்தது. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அதுல அப்படி உணரும் பொழுது யார் வந்து நிப்பாங்களாம்? மகார முதல்வன் மதித்து நின்றானே. அப்ப நம்ம உணர்றது ஒண்ணு, அதை தாண்டி நிகழ்வது ஒன்று. இப்ப நான் வந்து என்ன சொல்றது, குளிருது அப்படின்னா நம்ம குளிர்னு இந்த உடல் உணர்கிறது, அந்த குளிரை இந்த உடல் உணர்கிறது. ஆனா அந்த குளிர்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதானே அந்த அந்த குளிர்ந்த காத்து, இல்லைன்னா அந்த வெப்பம், ஏதோ ஒன்று, அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, அது. அப்ப அந்த மாதிரி நான் சிவம் என்று இந்த ஆன்மா உணர்ந்து கொள்வது ஒன்று, அந்த சிவத்தினுடைய தன்மை ஒன்று. இப்ப அத வந்து சொல்றாரு, மகார முதல்வன் மதித்து நின்றானே. எங்க நிக்கிறாரு? சிகார வகார யகாரமுடனே அப்படின்றார். அப்ப என்ன நடக்கும்? இந்த சிகார வகார நேத்திக்கு பார்த்தோம் சிவ அப்படின்றது, அதேதான் இங்கேயும் சொல்றாரு, யகாரமுடனே சிவாய அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதை எங்க பண்ணணுமா? நகார மகார நடுவுற நாடி. நகாரம் மகாரம் எங்கிருந்து துவங்கும்னு நமக்கு தெரியும், மூலாதாரத்தில் இருந்து துவங்கக்கூடியது. மகாரம்ங்கிறது வந்து சுவாதிஷ்டானத்தை சேர்ந்தது. அப்ப இந்த இடத்துல இருந்து எது கிளம்பும்? ஓகாரமுடனே ஒரு கால் உரைக்க. அப்ப இந்த நமக்கு தெரியும், இந்த பிரணவத்தினுடைய கூறான அந்த ஆவுமா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் நம்ம எங்க இருந்து துவங்கணும்? எங்க இருந்து எந்த நிலையில இருந்தாலும் இந்த பிரணவத்தினுடைய துவக்கம் வந்து நமக்கு எங்க இருந்துதான் அமையணும்? மூலாதாரத்திலிருந்து எழும்பி சுவாதிஷ்டானம் தொட்டு மேலே வர வேண்டும். மேல் வந்து எங்கே சஞ்சரிக்கிறோமோ அங்க பாத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த ஓகாரமுடனே ஒரு கால் உரைக்க அப்படின்னு சொல்றது வந்து இந்த நகார மகார நடுவுல எங்க இருந்து துவங்கணும் அந்த ஓகாரத்தை அப்படின்னு சொல்லி அப்படி நடும்போது நடுவுற நாடி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே சுழுமுனையில் அந்த ஓகாரம் ஓட துவங்கும். அப்போ உள்ள சிவாய இருக்கு, சிவாய சிவான்னு சொல்றோம். இந்த பிரணவத்தினுடைய குறை நம்ம வந்து வெளியில சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இத பார்த்தோம், சூட்சுமத்துல இருந்து ஸ்தூலத்துக்கு நம்ம வந்தாச்சு நேத்திக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஸ்தூலத்துல சொல்லும் பொழுது இப்போ ரெண்டு விஷயம் சொல்றோம். என்ன சொல்றோம்னா, ஓகாரத்தை உள்ளே மனனமாக, உள்ளே நம்ம வைகரி வாக்கா இல்லாம மத்திமையாக, அதை விட சூக்குமமாக, அதிசூக்குமமாக உள்ளே சொல்லி இந்த சிவாய சிவா என்று நாம் ஓதும் பொழுது யாரு வருவாங்க அப்படின்னாக்க, மகார முதல்வன் மதித்து நின்றானே அப்படின்னு சொன்னாங்க. இப்ப உள்ளே சூக்குமமாக ஓதுறது இந்த பிரணவத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்ப உள்ளுக்குள்ள ஓம் சொல்லும் போது அந்த டைமிங் என்ன ஆகும்? அப்ப நம்ம எப்படி சிவாய சொல்றது? ஏன்னா இதெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது வரக்கூடிய சந்தேகங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும் அப்படின்னா, நான் தியானம் பண்றேன், அப்ப எச்சி ஊறுது, தியானம் பண்றேன் எனக்கு கொசு கடிக்குது, தியானம் பண்றேன், அதெல்லாம் நடக்கும். உடம்புக்குள் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நடக்கும். ஆனால் அதை தாண்டிய கவனம் இருக்கணும் நமக்கு. அதை தாண்டிய ஒரு லயத்தை பிடிக்கணும். அதுதான். அப்ப நம்ம அந்த எச்சி ஊறுறதெல்லாம் ஊறிக்கிட்டே தான் இருக்கும், முழுங்கிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா அது தெரியாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைதான் இங்க என்ன நடக்கும்? இந்த ஓகாரமுடனே எங்க நகார மகார நடுவுற நாடி செல்லும் ஓகாரமுடனே அப்படிங்கும் போது என்னன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து ஜபிக்கிறது இல்ல, அங்கே ஓடக்கூடிய அந்த மூச்சினுடைய துவனி ஓகாரமாக நமக்கு தோன்றும், அதாவது பிரணவமாக நம்மால் உணரப்படும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஒரு விஷயம். அப்போ சூக்குமமாக பிரணவத்தை உரைப்பது எங்கனம்? நம்முடைய சுவாசத்தினுடைய லயத்தை, அதான் ஒரு கால் உரைக்க அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல இடகலை பிங்கலை எல்லாம் கிடையாது, இரண்டு கால் எல்லாம் கிடையாது, ஒரே கால் தான். அப்ப ஒரு கால்ங்கிறது என்னது? சுழுமுனையில் ஓடக்கூடிய அந்த சுவாசம். அது எங்கனமாக மாறும் என்றால் பிரணவமாக மாறும். அப்ப அந்த பிரணவத்தை கவனித்தபடி, உள்ளே நம்முடைய உட்சுவாசத்தை கவனித்தபடி என்ன நடக்கணும்னா, இந்த சிவாய சிவ என்கின்ற மந்திரத்தை ஓதும் பொழுது யாரு நிற்பாங்க அப்படின்னா, மகார முதல்வன்
மதித்து நின்றானே, அப்ப அவனே விரும்பி இதுதான் தக்க பாத்திரம் என்று நிற்பான் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பொருள் இது. இது முழுக்க முழுக்க கிரியைங்க. நீங்க உட்கார்ந்து பண்ணி பாருங்க, இதனுடைய பயன் உங்களுக்கு தெரியும். திருமூலர் நான் எப்பவும் சொல்றது அதுதான். ரொம்ப சாதாரணமா சொல்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அதை நம்ம உள்ள போய் பார்க்கும் பொழுது அத நம்மளால ரொம்ப எளிதா செய்ய முடியும். அழகா சொல்லி தருவாரு பண்றதுக்கு. அப்பேற்பட்ட ஒரு அழகான கிரியை சார்ந்த பாடல் இது. இத நம்ம இதையே ஒரு தொகுப்பா வாசி யோகம் சொல்றதுக்கு, இல்லைன்னா அந்த யோக பயிற்சிகள் செய்வதற்கு இந்த பாடல்கள்லாம் நம்ம கூட்டு சேர்த்துக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டுதலான பாடல். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. நடுவுற சிந்திக்கும் போது, அந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது அவன் நம்மளையே மதித்து நம்மகிட்டே வந்து விடுகின்றான் அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய முக்கியமான இது. அப்ப நமக்கு காட்சி அளிப்பார், உயிருக்கு திருவருள் அளிப்பான். அந்த பாடல் இன்னொன்னு சூட்சமா சொன்னோம்னா, சுழிமுடியில நம்ம அவனை நினைத்து இந்த மந்திரத்தை ஜெபிக்கும் போது உயிருக்கு அவன் திருவருள் கொடுக்கின்றான் அப்படின்னு ஒரு சில புத்தகங்களை கொடுத்திருக்கின்றாங்க. அப்ப இந்த ஓம்ன்ற பிரணவத்தோடு தியானிக்க தியானிக்க நமக்கு அவர் காட்சி அளிப்பார் என்றே உணர முடிகின்றது. மிக்க நன்றிங்கம்மா. வாருங்கள் ஐயா அர்த்தனாரி ஐயா, உங்கள் பார்வையில் பாடலும் இந்த தளத்துக்கு அன்றைக்கான பாடலும் அன்போடு எதிர்பார்க்கின்றோம். உங்களுக்கான நேரம். சரில வாசுதேவன் சார், கிருத்திகா இவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நடுவு நின்றார்கன்றி ஞானமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அந்த நடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அத எல்லாரும் விளக்கி சொல்லிட்டாங்க. இன்றைக்கான பாடல் மட்டும் பார்க்கலாம். ஏதாவது சொல்லுக்கான பொருள் வேணும் அப்படின்னு கேட்டா சொல்லலாம். சொற்பொருள் மட்டும். அந்த உட்பொருள் நுண்பொருள்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. நுண்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற அடிப்படையில. அதனால சொற்பொருள் வேணும்னா நான் சொல்றேன். யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சொல்லுக்கு பொருள் தெரியணும் அப்படின்னா சொல்லலாம். இதுல இந்த ஓம் சிவாய நம அப்படின்னு சொன்னாலும் சரி, ஓம் நம சிவாய அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லும்போது சிவாயங்கிறது நடுவுல வந்துரும். அததான் அந்த நடு அப்படின்னு சொல்றது. ஏன்னா நமக்கு சூக்கும பஞ்சாட்சரம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல நடு அப்படிங்கிற வார்த்தை சிவாய அப்படிங்கிறது. அப்புறம் சிவய சிவ அப்படின்னு சொல்றது ரொம்ப சில பேர் சிவய சிவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே யா போய் கோபுரத்து மேல பார்த்தோம்னா சிவ சிவ அப்படின்னு இருக்கும். அது சிவசிவ என்கிற தீவனையாளர்னே ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கும். சரி, இன்றைக்கான பாடல் இது அப்பர் பெருமான் திருப்பாதிரி புலியூர்ல அருளியது. கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன். கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன். உனதருளால் கருவாய் கிடந்து கழலே நினையும் கருத்துடையேன். உனதருளால் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நம என்று
நீரணிந்தேன். தருவாய் சிவகதி, தருவாய் சிவகதி, தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன். தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவா, நல்ல அருமையான சிந்தனைங்க ஐயா. சிவகதி தருவான் கண்டிப்பாக. ஒரு விஷயம், ஒரு கால் உரைக்க அப்படின்னு என்ன ஐயா மீனிங் வருது சார்? ஒரு கால் அப்படின்னா ஒரு தரமாவது. ஓ, ஓகே, நன்றி நன்றி. அந்த கால் அப்படின்னா காற்று சார். காற்று இருக்கிறது தான் உயிர் இருக்கிறது. உயிர் இருக்கும் போதே அதுதான் காற்றுள்ள போதே தேற்றிக்கொள், அது தூற்றிக்கொள்னு வரும். அது நீங்க காற்று உடம்புல இருக்கும்போது ஒரு தரமாவது சொல்லுங்க. ஆனா ஒரு தரமாவது சொல்லுங்கன்னா அதுக்காக ஒரு தரத்தோட நிறுத்திக்க கூடாது. ஒரு நாளைக்கு எத்தனை சுவாசமோ அத்தனை முறை சொல்றது நல்லது. யோகிகளுக்கு சுவாசத்தோட எண்ணிக்கை குறையும். நன்றி நன்றி. ஒரு கால்ன்றது ஒரு சுவாசம். அப்போ ஒரு சுவாசத்தின் போதும் நாம் அதை நினைக்கின்ற தன்மையை அவன் அருள வேண்டும். மிக்க நன்றிங்க ஐயா. உண்மையிலே 981வது பாடல பார்த்தோம்னா நமக்கு சிவய சிவ அப்படின்னு ஜெபிச்சு மந்திரம் நமக்கு சுருக்கமாக சொல்றாரு. நம மறைத்து அவனை இன்னும் அட்டாக்கா போற மாதிரி வருகின்றது. இன்றைய பாடல பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லுவோம், நம்ம மதிக்கிறவங்ககிட்ட தான் நம்ம போவோம் அப்படின்ற மாதிரி. அப்ப இறைவனை நாம் ஓம் என்ற பிரணவத்தோடு தியானிக்க நம்ம மனசுக்கு நம்மள மதிக்கிறான்பா அப்படின்ட்டு ரொம்ப நம்மகிட்டே இறங்கி வருவதாக இன்றைய பாடலும், நாளைய பாடல் பார்த்தோம்னா தன்னையே கொடுப்பான் என்று இருப்பதாகவும் உணர்கின்றேன். வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 982வது மந்திரம். சிகார வகார யகாரமுடனே நகார மகார நடுவுற நாடி ஒகாரமுடனே ஒரு கால் உரைக்கி மகார முதல்வன் மதித்து நின்றானே. திருமூலர் திருமந்திரத்தில் ஓம் எனும் மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், நமசிவாய 5 எழுத்து மந்திரத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், ஒவ்வொரு எழுத்துக்குமான சைவ தத்துவம் எது என்பதை ஒவ்வொரு மந்திரத்திலையும் விளக்கிக் கொண்டே வருகிறார். இந்த மந்திரத்தில் சிவய உடன் நாம என்று ஓதும் போது இடை எழுத்தாகிய யா இருப்பதை உணர்ந்து நாம் சிவாய நம என்று நாம் உச்சரிக்க வேண்டும். ஓகாரமாகிய ஓம் என்னும் பிரணவத்தை சேர்த்து தியானிக்க மகரமை தலைவனான பரம்பொருள் அப்படின்னா சிவபெருமான், தன்னை இப்படி தியானிப்பவர்கள் தவத்தை சிவபெருமான் பாராட்டி அவர்கள் காண காட்சி தருவான். இந்த இடத்துல மதித்து அப்படின்னா பாராட்டி. சிவபெருமான் மனித பிறப்புகளை இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கியதற்கு காரணம் சிவபெருமான் நம் மீது கொண்ட அன்பினாலும் நம்மை மதித்ததினாலும் தான் நம்மளை மனிதராக படைத்துள்ளார். மிக அருமையான ஒரு மந்திரம். திருமூலருடைய வழிகாட்டுதலின்படி நாம் சிவாய நம மந்திரத்தை, ஓம் எனும் அந்த உயர்ந்த மந்திரத்தை உச்சரித்து சிவனை நினைத்து தியானம் பண்ண வேண்டும். இதற்கான ஒரு பாடல், சான்று பாடல் என்றே சொல்லலாம். நாம் சிவபெருமானை நினைத்தோமானால் நற்கதி கிட்டும். மருள் நீக்கியார்
முதலில் சைவ சமயத்தை சார்ந்தவராக வாழ்ந்தார். பிறகு சமண சமயத்தை சார்ந்து வாழ்ந்தார். தர்மசேனர் என்ற பெயரில் சமண கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார். ஆனால் அவருடைய தமக்கையார் திலகவதியார் சிவ தொண்டு செய்து வந்தவர். தன்னுடைய மருள் நீக்கியாரும் சிவத்தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னு சிவனை வணங்கினார், வேண்டினார். அவருடைய வேண்டுதலுக்காக அவருடைய தம்பியாகிய மருள் நீக்கியாரை சிவபெருமான் ஆட்கொண்டார். எப்படி என்றால், மருள் நீக்கியாருக்கு சூளை நோய், அதாவது வயிற்று வலி வந்தது. சமணர்களால் அதை சரி செய்ய முடியவில்லை. சிவனை நினைத்து அவர் மனம் உருகி வயிற்று வலி எப்படி ஒரு வேதனையை தருகிறது என்பதை வெளியிட்டு அவர் பதிகமே பாடினார். சிவனை தஞ்சமாக அடைந்தார். சிவனர் அருள் அவருக்கு கிட்டியது. பாருங்க, பதிகத்தில் அழகா கொடுத்திருக்காரு. கூற்றாயினவாறு விளக்ககளிர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குபவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில் சரதா வீரட்டானத்துறை அம்மானே அப்படின்னு பாடுறார். திருவதிகையில் உள்ள இந்த கெடிலை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள கோயிலினுடைய பெயர் தலம்னு சொல்லுவாங்க. திரு வீரட்டானத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமானே. அந்த கோயில போய் சிவலிங்கத்தை பார்த்து அவர் வணங்குறாரு. அடியேனுக்கு கூற்றுவன் போல் கூற்றுவன யம தர்மன் வந்துள்ள இந்நோயினை விளக்காமல் உள்ளீரே, நான் செய்த கொடுமைகள் பல உண்டுங்கிறார். அவற்றின் பயனை முன்னம் யான் அறியவில்லை. இப்பொழுது நீ என்னை நின் திருவடிக்கு அடிமையாக ஏற்றுக்கொண்டாய். இனி இரவும் பகலும் நின்னை பிரியாமல் நின் மலரடியையே வணங்குவேன்கிறார். ஒத்துக்கிறார். நான் என்னை அறியாம பல தவறுகளை செஞ்சிருக்கேன், நீ என்னை ஆட்கொண்டாய், இனி உன்னையே நினைப்பேன்னு சொல்றார். புறத்தே கண்ணிற்கு தோன்றாமல் வயிற்றின் உள்ளிடத்து குடலோடு பின்னி பிணைத்து கொண்டு யாதொரு செயலும் செய்ய ஒட்டாமல் என்னை முடக்கி கிடக்கி என்னை ரொம்ப வருத்தப்பட வைக்கின்ற இந்நோயின் வலியினை ஆற்றமாட்டாமல் வருந்துகின்றேன். இவ்வருத்தத்தை நீக்கி எளியேனை ஆண்டு அருள்வாய்ங்கிறார். ஏன் இந்த பாடலை நான் சொன்னேன் அப்படின்னா, மனமுருகி சிவபெருமானை வேண்டினால் நம்மளுடைய பிணி நீங்கும். நம்முடைய தீவினைகளுக்கு மன்னிப்பு இறைவனால் வழங்கப்படும். சிவசிவ என்று அவனை வணங்கினால், சிவாய நம என்று அவனை வணங்கினால், நமச்சிவாய என்று அவனை வணங்கினால், இன்னும் இன்னும் திருமூலர் சொன்ன அந்த மந்திரத்தின்படி வணங்கினால் இன்னருள் சிவனிடமிருந்து நமக்கு கிட்டும். சிவன் அருளை பெறுவதற்காக நாம் அவனை நினைத்து தியானிப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. உண்மையிலேயே அந்த சிவாய நம மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க நமக்கு உண்மையிலேயே பேராற்றலும் நம் உடலிலே பெரும் ஆட்டோ ஜெனரேஷன் சக்தியும் உருவாகும் என்பதையும், அசபய மந்திரத்தில் குறிப்பிட்ட மாதிரி நாம் ஓம் என்கிற ஓங்காரத்தோடு இந்த மந்திரத்தை ஜபித்து நன்மை பெற வேண்டி அனைவரையும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் சிந்திப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.